குடும்ப அரசியல் செய்து வரும் அரசியல் கட்சியினரால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஜனநாயகத்திற்கு பெரிய சிக்கல் ஏற்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் சாசன நாளையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, பல தலைமுறைகளாக ஒரே குடும்பத்தினர் ஆட்சி செய்வதால் ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்றார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, மும்பை தாக்குதலின் போது வீரமரணமடைந்த பாதுகாப்பு படையினரை நினைவு கூறுவதாக தெரிவித்தார். அரசியல் சாசன நாள் என்பது நாடாளுமன்றத்தினை வணங்குவதற்கான நாள் என்று கூறிய அவர், இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி மற்றும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களை வணங்குவதாகவும் கூறினார். அரசியலமைப்பு சட்டமானது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இயற்றப்பட்டது என்றும் மோடி தெரிவித்தார். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவுற்றதை அடுத்து டெல்லி எல்லையில் விவசாயிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். மத்திய அரசால் இயற்றப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி எல்லையில் விவசாயிகள் கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கினர். டெல்லியின் முக்கிய எல்லைகளான சிங்கு, திக்ரி, காசிப்பூரில் கூடாரங்கள் அமைத்து இன்றும் போராடி வருகின்றனர். இதனிடையே அண்மையில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். எனினும் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஓராண்டு நிறைவுற்றதை குறிக்கும் வகையில் சிங்கு எல்லையில் விவசாயிகள் அதிக அளவில் திரண்டு முழக்கம் எழுப்பினர். இதேபோன்று ஹரியானா மாநிலம் பகதூர்கர் என்ற இடத்தில் விவசாயிகள் மகா பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். விவசாயிகள் அதிக அளவில் டெல்லி எல்லையில் உள்ளதால் அவ்வழியாக பயணிப்போர் மாற்றுப்பாதைகளில் செல்லும்படி டெல்லி போலீசார் வாகன ஓட்டிகளை அறிவுறுத்தியுள்ளனர். தொடர் கனமழையால் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. அம்மாப்பேட்டை, அன்னப்பன்பேட்டை, திட்டை, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. ஏற்கனவே பெய்த மழையால் வயல்களில் தேங்கிய நீர் சற்று வடிந்த நிலையில் தற்போது மீண்டும் தண்ணீர் தேங்க தொடங்கியுள்ளது. இதனால் வயல்வெளிகள் குளம் போல காட்சியளிக்கின்றன. ஏற்கனவே பயிர்கள் அழுகும் நிலையில் இருந்தன. இதனை சரி செய்ய முடியாமல் திணறி வந்த விவசாயிகளுக்கு தற்போது பெய்து வரும் மழை மேலும் துன்பத்தையே தந்துள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 15,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் மிதக்கின்றன. நன்னிலம் பகுதியில் மழை பாதிப்புக்கு பிறகு 2வது முறையாக நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்களும் நேற்று பெய்த மழையால் நீரில் மூழ்கின. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏற்கனவே மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் 41,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. நாகையில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக சுனாமி குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்து தனித்தீவு போல மாறியிருக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிட்டத்தட்ட 222 குடியிருப்புகள் அந்த பகுதியில் உள்ளன. வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை வடிய வைக்கும் பணிகளில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக இதுபோன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறும் அந்தனப்பேட்டை மக்கள் வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் சுற்றுவட்டார பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இறால் பண்ணைகளை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயம் செய்யும் தொழில்நுட்பத்திற்கு இஸ்ரேல் பெயர் பெற்றது. அவர்களின் அதே தொழில்நுட்பத்தை பந்தேல்கண்ட் பிரதேசத்தில் பயன்படுத்தி விளைச்சலை விவசாயிகள் அதிகரித்திருக்கிறார்கள். இதோ மிஷன் பாணியின் செய்தி தொகுப்பு. बुंदेलखंड में विशेष समस्या पानी की कई सालों से रही है। आए दिन भी समस्या बढ़ती जा रही है, जिसके कारण आए दिन यहाँ के जो भी खेती से रिलेटेड हमारे किसान हैं वो खेती मजबूरी में छोड़ते हुए कहीं ना कहीं बाहर पलायन करने के लिए मजबूर हो रहे हैं। पहले से आज की कंडीशन में ऐसा कि दिन प्रतिदिन हम लोगों की खेती की जो उपज होती है वो कम होती गई है। खर्चा ज़्यादा हो रहा, प्रॉफिट कुछ होता नहीं है।
और जिस वजह से हम लोगों को आज आधुनिक खेती की ओर बढ़ना पड़ रहा है। मुझे आधुनिक खेती में इंटरनेट के जरिए नेट एफएम कंपनी के बारे में पता चला, जो कि एक इजराइल की कंपनी है। और नेट एफएम कंपनी मुझे इसलिए अच्छी लगी क्योंकि नेट एफएम में जो ड्रिपर होता है ड्रिप में, तो जो पहला ड्रिपर है और लास्ट का ड्रिपर, इन दोनों के जो पानी का डिस्चार्ज है वो बराबर समानता रहता है। मेरे कहने का मतलब ये है कि 1 एकड़ पे अगर 8 से 10,000 प्लांट आते हैं अपने, तो 10,000 के 10,000 पौधों के पास बराबर पानी जाता है और बराबर खाद जाता है। चना, गेहूँ, मटर, सरसों की खेती करता था, उसमें मेरे लिए कोई ज़्यादा प्रॉफिट नहीं होने की वजह से श्री महेंद्र जो कृषि वैज्ञानिक हैं, उनके द्वारा हमारे लिए जो है बताया गया कि आप जो है ये खेती छोड़ के सब्जी की खेती कीजिए। तिवारी जी के द्वारा नेटाफेम ड्रिप लगाया गया, तो हमने मिर्च है, टमाटर है, बैगन है और शिमला मिर्च है, इसकी जो है सब्जियां तैयार की। उसमें हमको बहुत ज़्यादा जो है प्रॉफिट हुई। उम्मीद भी है कि आगे चल के हमारी खेती अच्छी होगी, हम सफल किसान बनेंगे। स्वच्छता और पानी हमको बचानी है ये जिंदगानी। நியூசிலாந்து அணிக்கு எதிரான கான்பூர் டெஸ்ட் போட்டியில் ஸ்ரேயாஸின் அசத்தல் சதத்தால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 345 ரன்கள் சேர்த்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெறும் இந்த டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 258 ரன்கள் சேர்த்தது. இந்நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா மேற்கொண்டு ரன் எதுவும் சேர்க்காமல் 50 ரன்களுடன் நடையை கட்டினார். அடுத்து வந்த ரித்திமான் சாகாவும் டிம் சவுத்தி பந்துவீச்சில் 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் பொறுப்பாக ஆடிய ஸ்ரேயாஸ் முதல் சதத்தை பதிவு செய்தார். அத்துடன் அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே சதம் விளாசிய 16வது இந்திய வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். 105 ரன்கள் சேர்த்த நிலையில் ஸ்ரேயாஸ் பெவிலியன் திரும்பினார். அடுத்து வந்த வீரர்கள் பெரிய அளவில் சோபிக்காததால் இந்திய அணி 345 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. அந்த அணியின் தொடக்க வீரர்களான டாம் லதாம் மற்றும் வில்லியம் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் இந்த ஜோடியை பிரிக்க இந்திய பந்துவீச்சாளர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டனர். சற்று முன்பு வரை நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 72 ரன்கள் சேர்த்து விளையாடி வருகிறது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில்